ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, காலத்தினால் நம்ம மறந்து போன பாரம்பரியமான பழஞ்சோறு தான் பார்க்க போகிறோங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் நல்ல தெம்பையும் தரக்கூடிய இந்த பழஞ்சோறு இன்றைக்கி நம்ம ஹோட்டல்ஸில் தேடி போய் சாப்பிடக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஈஸியாக வீட்லேயே செய்யலாம், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அதோட சைடிஷாக சாப்பிட்றதுக்கு உப்பு புளி காரத்தோட ஒரு துவையல் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் அளவு புளி, 2 பல்லு பூண்டு, 10 சிகப்பு மிளகாய், அரை மூடி தேங்காயை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கல் உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸில் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அதை அரைச்சிடணும். பல்ஸில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிக்ஸியை ஓட விட்டு அரைச்சோன்னா அது சரியான பதத்தில் வருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கணுங்க. இந்த துவையலோடு இந்த பழஞ்சோரையும் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பதம் தான் இருக்கணும். அடுத்து நம்ம பழையது ஒரு நாள் முன்னாலேயே மீதம் இருக்க சாதத்தை தண்ணி போட்டு மண்பானையில் வச்சுட்டேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய்ப்பூ. இந்த தேங்காய்ப்பூ ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு, தயிர். தயிர் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். என்ன தான் நம்ம கரண்டி வச்சு கிளறினாலும் நம்ம கைகளில் அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாரம்பரியமாக கைகளில் தான் பண்ணுவாங்க. ஸோ கைகளில் பண்ண விருப்பம் இல்லாதவங்க மத்து வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கைகள்லேயே பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த போட்டிருக்க எல்லா மசாலாவும் சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டு துவையில் ஒரு உருண்டை பிடிச்சி நடுவில் வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. மதியானம் லஞ்சுக்கே சாப்பிடலாம். நம்முடைய விவசாயிகள் காலையில் விவசாயத்துக்கு போகும்போது இதை தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. அவ்வளோ தெம்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்காங்க. நம்மளும் சாப்பிட்டு வருவோம்.